திரு நாகராஜ், நேற்று அமித்ஷா அவர்கள் பேசியதிலிருந்து பாஜகவோட வியூகம், அமித்ஷா அவர்களோட வியூகம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு எதிர்வினையா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன வியூகம் வகுக்க போறாரு அப்படின்னு நேற்று பேச்சுல கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்னு சொல்றீங்க. ரெண்டாவது இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்துறீங்க. முருகன் மாநாடு அதை முன்னிலைப்படுத்துற ஒரு போக்கு இருக்கு. பொதுவாக இப்போ பாஜக முன்னத்தியரா இருந்து இங்கு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஷா அவர்களுக்கு அதுதான் நோக்கமா இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். 2 MP சீட்ல தூங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி 1985. இன்னைக்கு 80% இந்தியாவை பாஜக ஆண்டு கொண்டிருக்காரு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பல மாநிலங்களில் திரிபுரா, அசாம் போன்ற பகுதியெல்லாம் 2%, 3%, கோவா உள்ளிட்ட பகுதியெல்லாம் மிக சொற்ப வாக்குகளை வாங்கிய பாஜக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. எப்படி சாத்தியம்? நல்ல ஆட்சி, வெரி கிளியர். எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. அதான் அமித்ஷா சொல்றாங்க, ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஊழலை பிரதானப்படுத்த போறீங்க. ஆசா கேட்கிறாங்க, மகார் பிரதானப்படுத்திட்டு தான் இருக்கும். பிரதானம் நீங்க செய்யறது இப்ப 2G ஊழல். இன்னைக்கு ராசா அவர்கள் பேசியிருக்காங்க. 2G ஊழல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது உலகம் அறிந்தது. ஏன் கடந்த தேர்தலில் தோற்றார்கள் ஏடிஎம்கேவோட அப்படிங்கிறதும் உலகம் அறிந்த விஷயம். இன்னைக்கு டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல், கனிம வள கொள்ளை, நீ கணக்கு பட்டியல் போட்டே போலாம். அதுல நம்ம டெக்னிக்கலா நாகராஜ் அவர்கள் நீங்க கொஞ்சம் கருணை மனதோடு 1000 கோடின்றீங்க. ஷா அவர்கள் முதல்ல 39ன்னு மொழிபெயர்க்கப்பட்டு அப்புறம் 35,000 கோடின்னு வந்தது. நம்ம அதுக்குள்ள எல்லாம் வேண்டாம், பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக ஒரு விளக்கம் கொடுங்களேன். அரசியல் இல்ல, நான் புரியறதுக்காக நான் கேக்குறேன். சொன்னது அவருக்கு தகவல் இல்ல, நம்ம கவுண்டர் அட்டாக்ல நம்ம வரலாம். சொன்னது 1000 கோடி. சரி, அது ஈடிய நீங்க சொல்றீங்க, அமித்ஷா அவர்கள் 39,000 கோடி சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள வேண்டாம். நேற்று பேசிய பேச்சில் இருந்து எதை புரிஞ்சுக்கணும் நாகராஜ்? கூட்டணி ஆட்சி அதை நோக்கி நகர்றீங்களா? அது வந்துடுறேன், 1 லட்சம் கோடி வந்துடுறேன். நான் அமித்ஷா சொல்றது 38,000 கோடி, இடி சொல்றது 1000 கோடி, நான் சொல்றது 1 லட்சம் கோடி. எங்கிட்ட கணக்குகள் இருக்கு. ஒவ்வொரு கொள்ளையடிக்கப்படுதுங்கிற கணக்கு அது தனியா நம்ம பேசலாம். இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைத்து தான் பாஜக அங்கே வென்றிருக்கிறது. இப்போ ஒடிசால பாத்தீங்க அப்படின்னா முழு வேகத்தோடு நாங்கள் வெற்றி விட்டு வந்திருக்கிறோம். இப்போ கூட்டணிக்கு நேரம் காலம் இருக்குது. இன்னும் கூட்டணி வரும், எவ்வளவு எண்ணிக்கையில சீட்டு வர போறோம், என்ன அதெல்லாம் பேசப்படும். இன்னும் எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படுத்த வேண்டி இருக்கிறது. இப்ப திமுகவுடைய கூட்டணி இன்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. 13 கூட்டணியில் இருக்குது அப்படின்னு ஒரு பெருமையோட சொல்றாங்க. பட் அந்த கூட்டணிக்குள் ஒற்றுமை இருக்கிறதா இப்ப தெரியாது. இவங்க ஆட்சி அதிகாரம் குறைய குறைய, மக்கள் மனநிலை மாற மாற, மக்களுடைய எதிர்ப்பு வலுக்க இப்ப அரசு துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் சொல்றாங்க, உங்களை எதிர்த்து உட்கார வைப்போம். எனக்கு அதுக்கே வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்களுடைய ஜெக்டோஜியோ போன்றவர்கள் எல்லாம். அந்த அளவுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. திரு நாகராஜ், மக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு எதிரான அலை இருக்குன்றீங்க. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க பிற மாநிலங்களை ஒப்பிடுறீங்க. இப்ப டெல்லியை சொல்றீங்க, மகாராஷ்டிரா, ஒடிசான்றப்ப இங்கேயும் கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு நகர்றீங்களா? அதிமுக அதுக்கு ஒத்துக்கலையே இன்னும். நீங்க திரும்ப கூட்டணி ஆட்சி சொல்லிட்டே இருக்கீங்களே. ஒத்துக்கொள்கிறது இல்ல சார். சார், நாங்க பாஜக ஆட்சி கூட தான் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. சார், எங்க நோக்கம் என்னன்னா, படிக்கிற பையன் நான் 100 மார்க் வாங்குவேன்னு சொல்லுவான் சார். 90 மார்க் வாங்கலாம், 80 மார்க் வாங்கலாம். எங்களுடைய முயற்சி பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா அமைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுறோம். அமைச்சிருக்கிறோம் பல இடங்கள்ல. என்ன காரணம்? ஓட்டு போடுறது மக்கள், நாங்கள் அல்ல. அது கூட தெளிவா அவர்கள். அதை மறுக்கல திரு நாகராஜ், நீங்க சொல்றத நான் உடன்படுறேன். திரிபுராவில எல்லாம் சவால் விட்டுதான் பாஜக வேரூன்றியது, அதுல மாற்று இல்ல. நீங்க அதுல தனித்து இருந்தீங்க. இங்க ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறீங்க. நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றதும், தம்பிதுரை அவர்கள் அதெல்லாம் இல்லங்க நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்றதும், இதை இன்னும் ஏன் அது ஏன் இன்னும் ஜெல்லாகாம இருக்கே? இல்ல உங்களோட ஆசை அதுதானா? கூட்டணி ஆட்சி தான் உங்க ஆசை? நீங்க
முதல்ல ஆசை தமிழ்நாட்டில் திமுக என்ற தீய சக்தியை அகற்ற வேண்டும், அது முதல் ஆசை. அதனாலதான் இங்க அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னாங்க, இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தோம் அப்படின்னா, எங்களுடைய பிரிவினை பிரிக்கப்படுகின்ற வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆக திமுக என்ற அந்த தீய சக்தியை, ஊழல் கட்சியை வீழ்த்த வேண்டுமானால் நிச்சயமாக எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. பதவிக்காக ஆட்சி அமைப்பதை மட்டும் நோக்கமாக கொண்ட கட்சி பாஜக அல்ல. அதுக்கு உதாரணம் டெல்லி 28 வருஷம் பொறுத்திருந்து ஆட்சி அமைச்சிருக்கிறோம். குஜராத் ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் 25 வருஷம் ஆட்சியில் இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். முக்து காங்கிரஸை ஏற்புரை இல்லாம பண்ணிட்டோம். எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணி அமைக்கப்பட்ட பின்புதான் இன்னைக்கு ஒரு 50-40 சீட். நீங்க சொல்றது பார்த்தா பிரியன் அவர்கள் சொல்ற மாதிரி திரு நாகராஜ் ஏதோ 50 இடங்கள்னு ஏதோ ஒரு உத்தேச கணக்கெல்லாம் இல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. 50 இடங்கள் போட்டே ஆகணும். 50 இடங்கள் தானே உங்களுக்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் வரும். 50 இடங்கள்லாம் முடிவு செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு இருக்கு. எங்களுடைய சார் ஒரு கட்சிங்கிறது என்ன சார்? நீங்க ஒரு கட்சி, இந்திய நாட்டை ஆளுகின்ற கட்சி, உலகத்தில் மிகப்பெரிய கட்சி, எங்களுக்கு டார்கெட் பெருசா தான் சார் இருக்கும். இருக்கக்கூடாது சார். இல்ல தாராளமா இருக்கு. கூட்டணி பேசுறோம், திமுக ஒழிக்கிறதுக்கு இல்ல தாராளமா பேசலாம் நாகராஜ், குறைச்சுக்கிறோம். அது இல்ல இது எல்லாமே பெரிதினும் பெரிதுகள் தான், அதுல எந்த மாற்றும் இல்ல. ஆனா இதுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் கூட்டணிக்கு தலைமை வகிப்பாங்க, ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு தலைமை வகிப்பாங்க அப்படின்னா பேரலா ஒரு கூட்டம் போட்டு கூட்டணி எல்லாம் அமைஞ்ச பிறகு இங்கு கூட்டணி ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சி மலர போகிறது அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? அப்படி யாராவது பேசி இருக்கிறாங்களா? கூட்டணி அமைஞ்ச பிறகு யாருமே பேசினது கிடையாது. இப்ப ஒரு புது வியூகத்தோடு நீங்க அமித்ஷா சொல்றத நீங்க எப்படி இல்ல அமித்ஷா சொல்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே மகாராஷ்டிரா, ஏற்கனவே பல மாநிலங்களில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் பிஜேபி உடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வருவார்கள், அவர்கள் அதிமுக ஆட்சி அமைய காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். எண்ணிக்கையில் நாங்கள் சீட்டை கேட்போம். நீங்க சீட்டை கேட்க கூடாது, நீங்க அதிமுக கொடுக்கறத வாங்கிக்கணும் நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல நான் சொல்லவே இல்ல நாகராஜ். ஆனா முதல்ல சொல்லிட்டு உங்கள் தேர்ந்த அனுபவத்தினால அந்த வாதத்தை மாத்திட்டீங்க. நாங்க அதிக எண்ணிக்கை நிக்க கூடாதா? சரி, இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுக ஆட்சி தான், அதுக்கு நாங்க உதவியா இருப்போம். அதான் அமித்ஷா சொன்னதன் அர்த்தம். அதான் நாங்க கூட்டணிக்குள்ள எல்லாம் வரமாட்டோம், மந்திரி சபைக்குள்ள எல்லாம் வரமாட்டோம். திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய நலனை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, பேணுவதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி என்கிற எண்ணத்தை அகற்றி வைத்துவிட்டு இன்னும் ஒரு வலுவான கட்சி ஆட்சியில் அமர வைக்க தயங்காது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நேற்று அதிமுக, நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் பெயரை பயன்படுத்தல, பிரியன் அவர்கள் சுட்டி காமிச்சாங்க. நீங்க ஒரு முன்னத்தியரா நீங்க காய்களை நகர்த்திட்டு போறீங்களோ? நீங்க ஏதோ தலைமை வகிக்கிற மாதிரி இந்தியாவில் போய் இந்தியா கூட்டணி லாஸ்ட் டைம் இங்க அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கு தலைமை யாருங்கிறது இண்டிகேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. யார் தலைமையில் கூட்டணி அமையும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று வந்தது எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் முடிச்சிடறேன். நேற்று நடந்த எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம், அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு, தேர்தலை சந்திப்பதற்கு என்னெல்லாம் பணிகளை செய்ய வேணும் அப்படிங்கிற நோக்கில் அவங்க பேசியிருக்காங்க.